வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் முனைவர் வழக்கறிஞர் தராசை ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கவர்னர்களை வைத்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலம் அதனுடைய எக்ஸிகியூஷன்ஸை நீங்க ஹோல்டு பண்றீங்க. ஏன்னா அந்த 2 நீதிபதிகள் தீர்ப்பு ஏப்ரல்ல வந்ததுல அவர் ஜஸ்டிஸ் பர்திவாலா ஒரு விஷயம் கோட் பண்ணியிருந்தாரு. நீங்க ஒரு அரசு 5 ஆண்டுகள் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, சில ப்ராமிசஸை கொடுத்து வருவாங்க. அதன் அடிப்படையில அந்த அவங்க கரெக்டா ஜெயலலிதா அவர்கள் பேர்ல அந்த மசோதாவை தான் குறிப்பிட்டு 4.5 வருஷமா பெண்டிங்ல இருக்கு. அவன் டென்யூரே முடியறதுக்குள்ள அந்த கவர்மெண்ட் செய்யலைன்னா அது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு எதிரானது இல்லையா அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. இப்ப அந்த டோனை தான் இதற்கு பிறகு எடுக்கணும். அதை எப்படி பாக்குறீங்க சார்? அந்த டோனை தானங்க எடுக்க முடியும். எந்த அரசா இருந்தாலும் தேர்தல் அறிக்கை இப்ப நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் பட்டியல இதையும் வச்சிருப்பாங்க. இப்ப நீட்டு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் பட்டியல். ஆனா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம சாமானியனுக்கு விளக்குனா அது அவங்களுக்கு போய் சேரவே சேராது. ஆனா நம்மளால செய்ய முடியல. அப்போ இதுல என்ன பிரச்சனை வருது? ஒரு மாநில அரசுங்கிறது லோக்கல் பாடி லெவலுக்கு போயிருச்சு. இப்போ லோக்கல் பாடியில பல விஷயங்கள் செய்ய முடியாதுங்க, ப்ராமிஸ் பண்ணிட்டு அந்த லெவலுக்கு போயிருச்சு. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்துட்டீங்கம்பாங்க. அப்போ நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள்னா என்ன? அப்போ எல்லா வாக்குறுதிகளும் அடிப்படையில டெல்லி கையை காட்டினாதான் நிறைவேற்ற முடியுங்கிற நிலைமையில இருக்கு. பீகார்ல 10,000 ரூபாய் அப்படின்னா டெல்லி ரிலீஸ் பண்ணுது ஃபண்டை. தேர்தலுக்கு தேர்தல் அட்டவணை அறிவிப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் போட்டு விட்டாங்க. தேர்தல் காலகட்டம் பூராவும் 10,000 வந்துகிட்டே இருக்கு. தேர்தல் எம்சிசி அமலான பிறகு புதிய பயனாளர்களுக்கு கொடுத்தாங்க. கேட்டா அது ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லிடுச்சு. இப்போ தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி இந்த வின்டர் செக்ஷன்ல அவங்க இது கொண்டு வர போறாங்க. பில்லு, தனியார் பில், கூட்டு பில்லா வரும் தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில கண்டன தீர்மானம் கொண்டு வர போறாங்க. அது ஒன்றும் நிறைவேற போறது இல்லை. ஒட்டுமொத்தமா இது எல்லாமே சட்ட நுணுக்கங்களையும் கான்ஸ்டிடியூஷனோட இடுக்குகளையும் விவாதிக்கிற விஷயமா மாறிடுச்சே தவிர காமன் மேனுக்கான பெனிஃபிட் என்ன, இல்ல இந்த நாட்டுல டெமோக்ரஸியை அப்போல்ட் பண்றதுக்கான பெனிஃபிட் என்ன? ஜனநாயகம் செத்து போகுது இல்லைங்க. இதுல நீங்க 1000 விளக்கம் கொடுக்கலாங்க. எல்லாருமே கோர்ட்ல நின்று வாதாடிக்கிட்டே கிடக்கலாம், இல்ல சேனல்கள்லயும் இதுலயும் நம்ம கருத்துக்களை வச்சுக்கிட்டே இருக்கலாம். காமன் மேனுக்கு என்ன பெனிஃபிட்? ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுன்னு ஆயிரும். அவனுக்கு நீ நெல்ல களத்து மேட்டுல இருந்து எடுத்துட்டு போனா தானேயா எனக்கு பெனிஃபிட். நான் என் நிலம் சும்மா கிடக்கன்னு நெல் போட்டு பயிராக்கி அறுத்து வச்சிருக்கேங்க 1000 ரூபாயை போட்டு. வாங்குறதுக்கு ஆள் வருவான்னு பார்த்தா வரல. அரசாங்கம் வாங்கணும்னு பார்த்தா இல்லைங்க, டெல்லி கொடுத்த கட்டளைப்படி நாங்க இவ்வளவுதான் வாங்க முடியும், நீங்க பாட்டுக்கு விளைவிச்சு வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களால வாங்க முடியாது. மழை பெஞ்சிருச்சுங்களா எஜமா, ஐயா அதுல மொத்தம் 17% ஈரம் இருந்தா தாங்க நாங்க வாங்க முடியும், உங்க நெல் 23% ஈரம் இருக்கு. ஐயா இதுக்கு என்னதாங்க ஐயா தீர்வு? நாங்க டெல்லிக்கு லெட்டர் எழுதியிருக்கோங்க, டெல்லிக்கு கடிதம் போட்டிருக்கோம், போன் பண்ணி பேசியிருக்கோம், அவங்க ஏதாவது சொன்னாதான் உண்டு. இதுதான் மாநில அரசுகளோட அதிகார எல்லைன்னு ஆயிப்போச்சு. இதெல்லாம் நிவர்த்தி பண்ற மாதிரி ஒரு ஒளி கீற்று அந்த தீர்ப்புல தெரிஞ்சுதுங்க. கவர்னர் வர்சஸ் தமிழ்நாடு, ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் 2025 ஏப்ரல் தீர்ப்புல ஒரு நம்பிக்கை பிறந்தது. சரி, இவனுங்களுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு, எவ்வளவு உயர்ந்த பதவியா இருந்தாலும் நீ இவ்வளவு நாளைக்குள்ள பதில் சொல்லித்தாயே ஆகணும், அப்படி பதில் சொல்லலைன்னா நாங்களே பதில் சொல்லிடுவோம்ங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அப்ப ஒன்னொன்னுக்கும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அப்பவும் பதிலே கிடைக்கல அப்படின்னா இந்த நாட்டுல உயர்ந்தபட்ச அமைப்புகள் பேர்லயே சாமானியனுக்கு நம்பிக்கை போயிருமே. நீங்க எப்போதும் ஒரு விஷயம் குறிப்பிடுவீங்க, இந்த இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் எப்பயுமே முக்கியம் அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிடுவீங்க. அந்த ஜட்மெண்ட்ல, ஏப்ரல் ஜட்மெண்ட்லயே பர்திவாலா கோட் பண்றாரு, எதற்கு பதிலாக as soon as possible அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் ரிப்ளேஸ் பண்றாருன்னா நாட் இயர்லியர் தென் 6 வீக்ஸ் இருந்ததற்கு பதிலாக as soon as possible கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு வெவ்வேறு ரீசன் சொல்றாங்க. ரொம்ப ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க நம்ம நெருக்க வேண்டாம், நாளை சொல்லி இதுக்குள்ளதான்னு சொல்ல வேண்டாங்கிறதுக்காக அது கொண்டாங்களே தவிர அது ஏர்லியா பண்ணிடுவாங்க அல்லது இவங்க தாமதப்படுத்த மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் அந்த வார்த்தையை கொண்டு வந்தது அப்படிங்கிறது. அப்ப அந்த இன்டென்ஷனே நீர்த்து போகிற அளவுக்கு வந்துவிட்ட பிறகு அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இந்த பாலை பாஸ் ஆன் பண்ணுதா, எப்படி பாக்குறீங்க? உச்ச நீதிமன்றம் பந்தே அடிக்கலைங்க, அது சும்மா கால் கடையிலே பந்தை வச்சுட்டு சும்மா தான் நின்றுருக்கு. அதாவது டாப்ல இருக்கிறவனுக்கு ஆப்பு வைக்கணுமா வேண்டாமா? அவனுக்கு டைம் லிமிட் கொடுக்கணுமா வேண்டாமா? டாப்ல இருக்கவன் தானுங்க துரித முடிவு எடுக்கணும். as soon as possible என்ன அர்த்தம்? எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக. இன்னைக்கு மசோதா நிறைவேற்றி அனுப்புறோம், நாளைக்கு சொல்லியா பதில?
நீ எதுக்கு இவ்வளவு நாள் எடுத்துக்கிற? சரி நாளைக்கு முடியாது, ஒரு வாரம் டைம் எடுத்துக்க. 3 மாசம் டைம் கொடுக்குது சுப்ரீம் கோர்ட். அதுவே ரொம்ப அதிகம் தான். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்படி கொடுப்பதற்கு சட்டத்தில் இடம் இல்லைன்னு. சட்டம் அப்படி இல்ல. சட்டம் நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் த லா, இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர், சட்டத்தை ஏற்றுபவர்களின் நோக்கம். சட்டம் யாருக்காக? காமன் மேனுக்காக, இந்த நாட்டின் சாதாரண குடிமக்களுக்காக. ஏன் நம்ம கொடுத்தது தானங்க அரசியல் சாசனம்? சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததா இல்ல பிரசிடென்ட் கொடுத்ததா? we the people of India, நமக்கு நாமே நிறைவேற்றி கொண்டது. அதுவே நம்ம கண்ணை குத்துனா இது எந்த ஒரு நியாயம்? இதுதான் சார். ஏன்னா பலரும் என்ன வாதம் வச்சாங்கன்னா, வலதுசாரிகள் இல்ல பாஜக ஆதரவாளர்கள், நீங்க அப்படியெல்லாம் டைம் பவுண்ட் கொடுத்துட முடியாது அப்படிங்கிற விஷயமும், அதுக்கான பவர் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எங்கன்னா குடியரசுத் தலைவர் எடுத்த முடிவே ஆர்டிகல், நீங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியையே தவறு என்று ரிமூவ் பண்ணி ரெஸ்டோர் பண்ற அளவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கும் போது, ஏன்னா அதுக்கே அவ்வளவு போராட்டம் நடந்துதான் உங்களுக்கு 356 இது பண்ணாங்க. அப்போ ஒரு கவர்னருடைய இன்ஆக்ஷன் மீது கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுங்கிற ஒரு வாதமும் வைக்கப்பட்டது. கவர்னர் இன்ஆக்ஷன், பிரசிடென்ட் இன்ஆக்ஷன் நீங்க கேள்வி கேட்கலைன்னா, அப்படின்னா விஏஓ இன்ஆக்ஷன் நீங்க கேள்வி கேட்க கூடாது, தாசில்தார் இன்ஆக்ஷன் நீங்க கேள்வி கேட்க கூடாது, கலெக்டர் இன்ஆக்ஷன் நீங்க கேள்வி கேட்க கூடாது. அப்படிதானே? எல்லாரும் ஒண்ணுதானே? ஏன்னா அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல. பிரசிடென்ட் சம்பளம் வாங்குறாரா இல்லையா? கவர்னர் சம்பளம் வாங்குறாரா இல்லையா? தாசில்தாரும் கலெக்டரும் சம்பளம் வாங்குறாங்க. அப்ப இந்த நாட்டுல மக்களோட வரி பணத்துல இருந்து நீங்க சம்பளம் வாங்கும் போது நீங்க எவ்வளவு நாளும் காலதாமதம் செய்வோம், அதை நாங்க கேட்க கூடாது அப்படின்னா என்ன நியாயங்க அது? அது சட்டத்துல இல்லைன்னா தான் என்ன, வரியில இல்லைன்னா தான் என்ன? அதான இன்டென்ஷன். எவ்வளவு as soon as possibleங்கிறது என்ன அர்த்தம்? எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக. அந்த விரைவுக்கு 3 மாதம்னு ஒரு டைம் லிமிட் சொல்லுச்சு. என்ன கேட்டா அதுவே அதிகங்க, 30 நாள் போதும். சரி 2 ஸ்டெப் இருக்கு, கவர்னர் ஒரு ஸ்டெப், பிரசிடென்ட் ஒரு ஸ்டெப், 3 மாசம். ஆனா பிராக்டிகலா அப்படியெல்லாம் டைம் லிமிட் வைக்க கூடாதுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வலுவலான ஒரு நிலைப்பாடை எடுத்ததுங்கிறது பெரிய தவறு. இதுல ஒரு நிறைவு கேள்வி சார். இப்ப குடியரசுத் தலைவர் இங்க கவர்னருக்கான இந்த கால வரையறைங்கிறத ஆர்பிட்ரியா அவங்களா கொடுத்துடல. அவங்க கோட் பண்ணக்கூடியது ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய இன்டர்னல் சர்க்குலரை தான் கோட் பண்றாங்க. அப்ப இட் வாஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனா நீங்க உங்க கவர்மெண்ட் எடுத்தத அதை ஒரு ரூல் ஆஃப் ஃப்ரேம் பண்ற இடத்துக்கு பொசிஷன் பண்ணா எக்ஸ்டெண்ட் என்ன பண்றாங்க, அரசுக்கு ஏன் சிக்கல் ஆகுது? இதே மோடி அரசு தான் அந்த சர்க்குலரை போடுது. அப்போதைக்கு அநேகமா இதற்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் இருந்த ஹோம் மினிஸ்டர் தான் கொடுத்திருக்காரு அப்படின்னா, அதே அரசு அதை எதிர்ப்பதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அப்ப ஹோம் மினிஸ்டருடைய சர்க்குலர் ஏன் போடப்பட்டதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல? கண்டிப்பாக ஹோம் மினிஸ்ட்ரி போட்ட சர்க்குலர் தான் இந்த டைம் ஃப்ரேமுக்கான ஆரம்ப புள்ளி. அதோட விரிவாக்கம் தான் 2 நீதிபதிகளோட ஆணை. அதனாலதான் இது ரிவ்யூக்கு போகும்போது திருப்பி இந்த பாயிண்ட்டுக்குள்ளதான் நிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ சட்டப்படி டைம் லிமிட் பிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்றது தவறு. என்ன காரணம்னா, சட்டப்படி யாருக்கு வேணாலும் டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணலாம், சட்டமே சொல்லாட்டாலும். சட்டம் வரி அல்ல, சட்டம் உணர்வு, நோக்கம். நோக்கம் சாதாரண மக்களுக்கு நன்மை செய்வது. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடுறோம், 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம கோர்ட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிற டைம் லிமிட் ஏன் இருக்கு? அப்புறம் சில வழக்குகளுக்கு அந்த டைம் லிமிட்டை ரிலாக்ஸ் பண்றோம், இடி வழக்குகளுக்கு. ஏன்னா அது லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ இது அடிப்படையில் இதுல என்னங்க இருக்கு? சில விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் வருது, சில விஷயங்கள் லெஜிஸ்லேஷன் அடிப்படையில் வருது, அதாவது பாராளுமன்றத்தாலேயோ சட்டமன்றத்திலேயோ நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள். சில விஷயங்கள் அதற்கு பிறகான ரூல்ஸ்ல வருது. அப்ப அதற்கு பிறகான ரூல்ஸ்ல ஹோம் மினிஸ்ட்ரி சர்க்குலர்ல அந்த டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சட்ட பாதுகாப்பு தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் வழக்கில் கொடுத்துச்சு. அதே சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் ஒப்பீனியன் சொல்லும் போது அதுக்கு நேர் மாறான ஒரு ஒப்பீனியன் சொல்லுது. ஒரு முரண்பாடான நிலை. இந்த பழைய 15 சுப்ரீம் கோர்ட்டோட இந்த ஆன்சர்ஸையும் பார்த்தாலுமே இந்த முரண்பாட்டான நிலைகள் பல இடத்துல இருக்கு. ஆனா இப்படியான ஒரு கேள்வி கேட்பதற்கான உரிமையை நம்ம கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்கு. அதனால ஜனாதிபதி இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அப்படிதான் நம்ம இதுல எடுத்துக்க முடியும். ஒட்டுமொத்தத்துல இந்த நாடு மீண்டும் மீண்டும் அதிகார குவியலை நோக்கி போகுது. செப்பரேஷன் ஆஃப் பவர் என்கிற அந்த கோட்பாடை விட கூட இந்த நாட்டுல எது இருக்குன்னா, மேலதிக அதிகாரங்களை டெல்லிக்கு குவித்தல் அப்படி இருக்கு. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பவர் அந்த கான்செப்டுக்குள்ள போறாங்க. சென்ட்ரலைசேஷன் பவர் கீழே போறாங்க. அது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது அல்ல என்பதுதான் எனது ஆணித்தரமான கருத்து.
மிக நிச்சயமாக சார். வேற ஒரு வழக்கு ஏதோ வரும்போது கூட அது ஒரு அப்சர்வேஷனா தான் வந்தது. நீங்க இப்படியே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட்டுகளுக்கு எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு அதிகாரம் சட்டம் இயற்றக்கூடியது கன்கரண்ட் லிஸ்டேன்னு ஒண்ணு இல்லாம எல்லாமே யூனியன் தாங்கிற லெவலுக்கு கொண்டு போயிருவீங்களோங்கிற அச்சத்தையும் கூட ஓரலா சமீபத்துல இப்பவும் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற பல மேட்டர் வந்து யூனியனே டிசைட் பண்ணி செய்யுதுங்க. சிக்கல் அதான். இப்போ உதாரணமா நம்மளோட கிராப் காஸ்ட், ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி எல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்லயும் சேர்ந்து இருக்கிறது. ஆனா யூனியனே செஞ்சிருக்கு. தனக்கு அக்ரிகல்ச்சர் நம்ம கிட்ட இருக்கும்போது ஸ்டேட்ல இருக்கும் போதே 3 சட்டங்கள் இயற்ற இதெல்லாம் இது போகங்க எதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்ங்கிறது எனக்கு தெரியல. அதாவது மாநில அரசுக்கும் அதே துறை இருக்குங்க, மத்திய அரசாங்கத்துக்கும் அதே துறை இருக்கும். அப்புறம் 2 துறைகளுக்கு இடையிலான மோதலா மாறும். இப்போ அடிப்படையில் இப்போ காவிரி வாட்டர் டிஸ்பியூட் 1991 போன பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் பதில் கொடுத்தாச்சு, சுப்ரீம் கோர்ட் பதில் கொடுத்தாச்சு. எந்த வகையில நமக்கு நன்மை கொடுத்தது? பல கேள்விகள் இருக்குங்க. நாடு வந்து மத்திய அரசாங்கம், அது குறிப்பா இப்போ மோடி அரசாங்கம் வந்த பிறகு அதிகார குவியலுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. அதனாலதான் வந்து எல்லா மாநிலங்களையும் நாங்க தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த காலத்துல காங்கிரஸ் தான் சொல்லுச்சு. எங்களோட கல்லூரி காலகட்டத்துல 1952 இருந்து 67 வரைக்கும் இந்த கான்செப்ட். முதல்ல தமிழ்நாடு தான் அதை உடச்சு எரிஞ்சது 1967. இப்பவும் இவ்வளவு பெரிய ரெஃபரன்ஸுக்கு காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட வழக்கு தான். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக வாங்கிய வழக்குல நேரடியா ரிவ்யூக்கு போல மத்திய அரசு அதை திருத்த வைப்பதற்கான ஒரு தந்திரமாகத்தான் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் ஒரு விமர்சனம் இருந்தது. இப்ப இதற்கு பிறகு இதை சைட் பண்ணி அதுல எதுவும் மாடிஃபிகேஷன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அதே 2 ஜட்ஜி முன்னாடி தாங்க நீங்க ரிவ்யூ போட முடியும். அவங்க வந்து ஏத்துக்க மாட்டாங்கல்ல ரிவ்யூவை. சரி, அடிப்படையில வந்து இந்த முதல் ரெஃபரன்சஸ் நான் ஆரம்பத்தில் சொன்னல, சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் 15 வாட்டி பிரசிடென்ட் இப்படி கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன அப்ப 51 இதுல எல்லாம் அப்படி கேள்வி எழுப்பும்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கிருச்சு. என்னன்னா ரிவ்யூ பெண்டிங்ல இருந்தா நீங்க கேள்வி எழுப்ப கூடாதுன்றுச்சு. அதுக்கு பிறகு ரிவ்யூவே வாபஸ் வாங்கிட்டாங்க மத்திய அரசாங்கம். ரிவ்யூ பெட்டிஷனை திருப்பி வாங்கிக்கிட்டு கேள்வி எழுப்புனாங்க. இப்போ வந்து ரிவ்யூ போடுறது இல்லை. கேள்வி எழுப்பும் போது இந்த பிரச்சனை வந்ததுனால இப்ப யாருமே மறுசீராய்வு மனு போடுறதே இல்லை, நேரா கேள்வி, அவ்வளவுதான். எனவே மறுசீராய்வு மனு போடாம ஒரு துர்நோக்கத்தோட கேள்வி அனுப்புனாங்கன்னு சொல்ல முடியாது. 15 ரெஃபரன்ஸா இதுதான் நடைமுறையில் இருக்கு. ஆரம்ப கால 2 ரெஃபரன்ஸ் தவிர மற்ற எல்லாமே இப்படிதாங்க. அப்போ இதன் மூலமாக ரிவ்யூ போடலாமான்னா அப்பவும் இதை டைரக்டா கோட் பண்ண முடியாது. இது பதில். நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு உயர்ந்த நீதிமன்றம் வந்து பதில் சொல்லுது. இந்த பதில் மூலமாக அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சோட நோக்கமும் அந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வகுக்கிற சில வழிமுறைகளும் தான் பதில்ல நமக்கு தெளிவாகும். ஆனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து 2 நீதிபதிகள் அமர்ந்தோ இல்ல 3 நீதிபதிகள் அமர்ந்தோ ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தீர்ப்பு அது. இது வந்து ஒரு அட்வைசரி தான் பிரசிடென்ட்டுக்கு, நமக்கு இல்ல. அந்த தீர்ப்பின் விளைவாக வர்ற விஷயங்கள் அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னா மறுசீராய்வு மனு அதே நீதிபதிகள்கிட்ட போடணும். அந்த நீதிபதிகள் அவங்க ஒப்பீனியன் எதுவோ அதுலதான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்படின்னா கியூரேட்டிவ் பெட்டிஷனுக்கு போனுங்க. இதுல அதெல்லாம் ரொம்ப காலம் முடிக்கிற விஷயம். எனக்கு என்ன வருத்தம் இதுலன்னா, கடைசியில வந்து இது எதுல போய் முடியும்? நம்ம பல்கலைக்கழகங்கள்ல ஒரு 13-15 பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரே இல்லை. நடுவுல சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்புல சில போட்ட ஆணைகள் எல்லாமே ஸ்டே ஆகி போச்சு. இந்த துணைவேந்தர்களே இல்லாம, தலைவர்களே இல்லாம பல்கலைக்கழகங்கள் இன்னமும் தொடர்ந்து நீடிக்கும். உடனடியாக ரிலீஃப் கிடைக்கிறதுக்கே வழி இல்லை. அப்ப ஆளுநர் அதிரடியா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கிறேன்னு ஆரம்பிப்பாரு. திருப்பி அதை உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். ஒட்டுமொத்தத்துல மாநில கல்வி தான் இதுல பாதிக்கப்படும். அதாவது ஒரு மாநிலத்துல கல்வி பாதிக்கப்படும் போது அதற்கான ஒரு தீர்வு காண்றதுக்கு கூட ஒரு மாநிலத்துக்கு சட்ட ரீதியான உரிமை இல்லைன்னு ஆயிருது. அதனாலதான் நாங்க வந்து மாநில சுயாட்சிக்கான ஒரு ஆபத்தான விஷயமா தான் இந்த பதில் நான் பார்க்கிறேன். இதனுடைய பேக் ட்ராக் ஒரு தீர்ப்பு ஏப்ரல் 8 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, அந்த 10 மசோதாக்களும் வேற விதமா சேலஞ்ச் பண்ணப்பட்டு ஸ்டே ஆயிடுச்சு. ஸ்டேவை எதிர்த்து இப்ப உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. எப்போனாலும் பட்டியலிடப்படலாம் அப்படிங்கிற விஷயம் வருது. இப்ப அந்த வழக்கு வருவதற்கு எதுவும் தடைகள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? ஏன்னா அது வந்து உடனடியா அது அந்த வழக்கு இதுக்கு வருத, ஏற்கனவே வாய்தால தானே அது இருக்கு. வரும்போது எதிர்த்தரப்பு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சு வாதாடும். இந்த மாதிரி பிரசிடென்ட் எழுப்பின கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது இதுதான் பாயிண்ட்னு சொல்லி வாதாடும்.
நம்ம எப்படி வாதாடுவோம் அப்படின்னா, இது பதில் இல்ல, இதோட நோக்கம் வந்து இதுதான். உச்சநீதிமன்றத்துக்கும் வந்து ஸ்பிரிட் இருக்கு. அவங்க கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சோட பதிலோட உள்ளார்ந்த அர்த்தம் இதுதான்னு வாதாடுவாங்க. ஆக ஒட்டுமொத்தத்துல ஒரு சட்ட நுணுக்கங்களை பேசுற ஒரு மேட்டரா அமையுமே தவிர, அதன் மூலமாக சாமானியனுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவன் புள்ள படிக்கிற பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இருக்க மாட்டாரு. எத்தனை பல்கலைக்கழகங்கள்ல பட்டமளிப்பு விழா நடக்காம இருக்கு? யோசிச்சு பாருங்க. அப்ப இதுல எங்க தீர்வு? நமக்கு என்ன தீர்வு இருக்கு இதுல? ஒரு தீர்வும் இல்ல. உச்சநீதிமன்றத்துல பெரிய வழக்கறிஞர்களுக்கு நிறைய ஃபீஸ் கிடைக்கும். அதை தாண்டின தீர்வு இதுல என்ன இருக்கு? கண்டிப்பாக சார், ஒரு முக்கியமான உரையாடல். ஏன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்துட்டு போயிடுச்சு. சட்ட வல்லுநர்கள் அவர்களுடைய வியாக்கியானங்களுக்கு இது தீனி போடுமே தவிர சாமானியர்களுக்கு என்ன கொடுக்கும்ங்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது. பாப்போம் இது எப்படி போகுதுன்னு. உங்க நேரத்துக்கு வருது. நன்றி சார்.